ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷீ ஸ்டிச்சிங். ஸ்டார்டிங்கில் தையல் கற்றுக்கிறவங்களுக்கு என்னென்ன தையல் போட்டால் நம்மளாலையும் தொடர்ந்து நல்லா தைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனு, செகண்டு இந்த மாதிரி வதுற மாதிரி வருது, தேர்டு முக்கோணம், அப்புறம் ஃபோர்த்து ரவுண்டு நெக், அதாவது ஆஃப் சர்க்கிள் போட்டால் போதும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனு நெக்கு தைக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம தைக்க போகிறோம். அடுத்து இந்த மாதிரி தைக்கிறோம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி லைனிங் துணியில் வச்சு நீங்கள் தைச்சு பாருங்கள். பேப்பர் எந்த அளவுக்கு பேப்பர் வேண்டாம். ஏன்னா பேப்பர் மிஷின் அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் மிஷினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் லைனிங் துணி சீப்பானதாக நம்ம வாங்கிக்கலாம். அது வாங்கி நம்ம தைக்கும்போது நம்மளுக்கும் துணியில் தைச்சி பார்க்குறோம், துணியில் நல்லா வருது அப்படின்னா அடுத்து நம்மளால் நல்லா தைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு வரும். இப்போ அடுத்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அப்புறம் அந்த கார்னர், அதுதான் நம்ம நெக்கு இந்த மாதிரிலாம் தைப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே தையல் கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டு பாருங்கள். நம்ம ட்ரா பண்ணிவிட்டு வரையும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பழக நம்மளுக்கு அந்த ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கண்ணாலேயே பார்த்து நம்மளால் கண்டிப்பாக போட முடியும். அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்போ தான் இது பண்ண முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை நம்ம செஞ்சு பார்க்கும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழக்கமாயிரும். அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ஒவ்வொரு தடவையும் வரைஞ்சி இது பண்ணோம். பழகும்போது கரெக்டாக நம்ம பழகிட்டோம். ஸோ கண் பார்வை அந்த டிப்பு எப்படி இருக்குது அந்த அளவுக்கு தான் நம்ம கண் அந்த ஊசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ரெக்டாங்கிள் ஷேப். அது எதுக்காகனா இதில் ஸ்ட்ரெயிட் லைனும் வரும், அதே நேரத்தில் நம்ம அந்த நீடில் எடுக்காமல் எப்படி திருப்புறது, அந்த எட்ஜஸில் அந்த நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம திருப்புறது அப்படின்னு. இது நெக்கு. ஸோ கார்னர் வர்றது, அந்த எட்ஜஸ் வர்ற இடத்துக்கெல்லாம் எந்த மாதிரி அந்த நெக்கு வருதோ அந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம பழகணும். ஸோ இதே மாதிரி இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம், ஆனால் இதில் எட்ஜஸ் வர்றதுனால நம்ம அந்த கார்னர்கிட்ட ஊசி எப்படி நிப்பாட்டி திருப்புறதுன்றது தான் இந்த தையல். இப்போ மெதுவாக அந்த கார்னரில் ஊசி உள்ளே போயிடணும். ஸோ அப்போ உள்ளே போயிடும்போது நம்ம அந்த ஃபுட்டை தூக்கி விட்டுட்டு கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் ரிவர்ஸ் தையல் போடாமல் எடுக்க வேண்டாம். இது ரொம்ப பழகுற நாட்கள்ல இருந்து செய்கிற எல்லாரோடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கு அதுவாக தான் இருக்கும். மெயினானது நம்ம தைச்சிட்டோமே அப்படின்னு நம்ம எடுத்த பின்னாடி பேக்கு ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி எப்படியாவது தையல் விட்டுட்டே வரும். ஸோ அது நம்ம தையல் விடக்கூடாது. நம்ம தைச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் தையல் கண்டிப்பாக நம்ம அதை போட்டு தான். இந்த மாதிரி கார்னர்கிட்ட இந்த மாதிரி துணியை திருப்பிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைனு, மறுபடியும் பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் வரும். பொறுமையாக அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே அந்த ஊசி போகுதா அப்படின்றத நம்ம எப்பயுமே கவனமாக பார்த்துக்கணும். இதே மாதிரி நம்ம திருப்பி எடுத்துகிட்டு அந்த கார்னர் நிறையா அந்த மாதிரி நெக்கு, டிசைன் நெக்கு, மாடர்ன் ப்ளவுஸ் நிறையா வரும். அதுக்கெலாம் இந்த மாதிரிலாம் நம்ம பழகிட்டோம்னா எது வேணாலும் நம்மளால் தைக்க முடியும். என்னால் தைக்க முடியாது, என்னால் இதெல்லாம் எனக்கு வராது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம பழகாமல் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். ஆனால் அதுவே பழகிட்ட பின்னாடி நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பழக தான் வரும், பழகின உடனே வரும்னு நம்ம சொல்லவும் முடியாது. இப்போ மூணாவது வி நெக்கு, அதாவது முக்கோணம். இது அரை ஆஃப் முக்கோணம்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துலையே நம்மளுக்கு எட்ஜஸ் வருது. ஆனால் இதில் ஸ்ட்ரெயிட் லைன் வராமல் ஸ்லாண்டிங், அதாவது கோணலான கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோணலான கோடு நம்ம எப்படி தையல் போடுறது. ஏன்னா இதெல்லாம் வி நெக்கு, நிறைய மாடல் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸு, நார்மலாக நம்ம நெக்கு தைக்கிறதுக்குமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காகவும் நம்மளுக்கு தைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுவும் பொறுமையாக அந்த கோடு மேலேயே அந்த ஊசி வருதா அப்படின்றது உங்களுடைய கண் அந்த ஊசியில் தான் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு மெயினான விஷயம். அங்கே கரெக்டாக அந்த எட்ஜுக்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி மிஷினை ஸ்லோ பண்ணிவிட்டு அதே மாதிரி ஊசியை அங்கே நிப்பாட்டிட்டு திருப்பி நம்ம துணியை அப்படி திருப்பி டேர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஸ்லாண்டிங்காக இன்னொரு லைன் போகணும்.
ஸோ அந்த கார்னரும் நம்ம படிச்சுக்கிறலாம் மறுபடியும். அதோட நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் படிச்சுட்டோம். இப்போ ஸ்லாண்டிங் லைனும் இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். கார்னர்கிட்ட வரும்போது ஊசியை நிப்பாட்டிட்டு, ஏன்னா ஊசியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் திருப்ப முடியாது. நம்மளுக்கு துணி வந்து கரெக்டாக வராது. துணியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஊசியை வந்து அங்கே நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டு நம்ம கரெக்டாக அந்த கோடு மேலேயே வரணும். வந்துட்டு ரிவர்ஸ் தையல் போட்டுட்டு இதையும் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ 3 தையல் வந்து நம்ம முடிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் எப்படி ஸ்லாண்டிங்காக நம்ம கோடு போட்டோமோ அந்த கோடு மேலேயே வந்து நம்மளுக்கு தையல் வரும். உங்களுக்கு இன்னும் பழகணும் அப்படின்னா இன்னொரு தடவை வரைய வேண்டாம்னா இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே கூட நீங்கள் வந்து இன்னொரு இதே மாதிரியே தையல் போடணும் பார்த்து. இது வந்து அது முக்கோணம் எல்லாம் பார்த்துட்டோம். இது சர்க்கிள், அதாவது ஆஃப் சர்க்கிள். நம்ம முக்கோணம் மேக்ஸிமம் வந்து சர்க்கிள் தான் வந்து ரவுண்டு நெக்குக்கு வந்து ரவுண்டாக வராது. ஏன்னா நம்ம நெக்குக்கு கீழே வர்றதுனால ஆஃப் சர்க்கிள் தான் வரும். இது வந்து நம்ம நல்லா வளைவாக நம்மளுக்கு வருதா, நம்ம நல்ல வளைவாக வந்து ரவுண்ட் நெக்கு நிறைய நெக்கு இதையும் வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம வரும். இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது. மற்ற இதிலலாம் வந்து துணியை வந்து நம்ம வந்து ஒரு அந்த எட்ஜஸில் இருந்து அப்படியே டேர்ன் பண்ணுவோம். ஆனால் ரவுண்ட் நெக்கை பொறுத்தவரையும் நம்ம தையல் போடவே லைட்டாக அந்த துணியை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ஷேப்புக்கு வந்து நம்மளால் வந்து கொண்டுட்டு வர முடியும் கரெக்டாக. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் நம்ம எப்பயும் போல் ரிவர்ஸ் தையல் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வந்து மெதுவாக தான் வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து துணியவே திருப்ப வேண்டியது இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த ஷேப் மாறிட்டாலும் ரவுண்டு ஷேப்பாக கேர்வாக வராமல் ஒரு மாதிரி கூர்மையாக ஊசி மாதிரி இந்த மாதிரி வந்தாலும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறையா பேருக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சர்க்கிள் போடுறது தான். ஆனால் நம்ம போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா நிறைய நெக்கு வந்து சாதாரணமாக நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், நெக்கு என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் ரவுண்ட் நெக்கு தான் வரும். ஸோ அந்த ரவுண்ட் நெக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள், நிறையா ப்ளவுஸ் நம்ம தைக்கிறதுக்கு நிறையா விஷயத்துக்கு வந்து நம்ம அந்த ரவுண்ட் நெக்கை தான் வந்து பேஸாக வச்சு எல்லாமே செய்வோம் மாடல் ப்ளவுஸ்னாலும். ஸோ அதனால் இது வந்து லைட்டாக நம்ம வந்து அந்த ஊசியை வந்து திருப்பி அப்படியே கொண்டுட்டு வர்றதுக்கு துணியை வந்து லைட்டாக முன்னாடி வந்து அந்த மூவ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். இது வந்து வேகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த ஷேப்புக்கு வந்து நம்மளால் கொண்டுட்டு வர முடியாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பழகும்போதும் சரி, அது கொஞ்சம் இது கொஞ்சம் பொறுமையாக தைக்க வேண்டிய தையல் தான். நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கலாம் அப்படின்றனால அப்படியே மெதுவாக வந்து இதே மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்து துணியை லைட்டாக கொண்டு ரொம்பவும் துணியை இழுத்துறவும் கூடாது. இழுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தைச்சி முடித்த பின்னாடி அங்கிட்டு இழுத்த பகுதி மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பாக அந்த மாதிரி ஆயிடும். ஆனால் நம்மளுக்கு அந்த ஷேப்பு வராமல் போயிடலாம். ஸோ இதே மாதிரியே வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த 4 தையல், இந்த 4 மாடல் மட்டும் இந்த ஷேப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இதையே வந்து மறுபடியும் நீங்கள் வந்து தையல் வந்து மேக்ஸிமம் லைனிங் துணியே நம்மளுக்கு போதும். அதில் போட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறத வந்து உங்களால் ஈஸியாக தைச்சி பழக முடியும். அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சுலபம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.